பூவுலக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக பார்த்தோம்னா சமூக வலைதளங்களில், இன்ஸ்டாகிராமில், எக்ஸ் தளத்தில், இன்னும் பல்வேறு ஊடகங்களில் அமோக் என்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஏஎம்ஓசி, அந்த அமோக்னா என்ன, அது என்ன பண்ணுது, அதை பற்றி ஏன் எல்லோரும் பேசுகிறாங்க, குறிப்பாக காலநிலை மாற்றம் தொடர்பாக வேலை செய்யக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்கள், ஆய்வாளர்கள்லாம் மிகவும் கவலையோடு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அது என்ன, அது ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அமோக் என்பது அட்லாண்டிக் மெரிடோனியல் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு மிகப்பெரிய நீரோட்டம் தான் இந்த அமோக் என்று சொல்லக்கூடிய ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன். இந்த அமோக் ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி, அதாவது தென் துருவத்தில் உள்ள வெப்பத்தை, குறிப்பாக பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பகுதிகளில், வெப்பமண்டல பகுதியில் உள்ள வெப்பத்தையும் கனிமங்களையும், இந்த ரெண்டுமே முக்கியம், எடுத்துக்கிட்டு வடதுருவம் நோக்கி போகும். வடதுருவத்தில் அப்படியே பயங்கரமான கோல்டு வாட்டர் இருக்கும். ஏன்னா ஆர்க்டிக்கில் இருக்கக்கூடிய பனி உருகி அங்கே கோல்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் வடதுருவத்தில் இருக்க தண்ணீர் பயங்கர குளிராகவும், தென் துருவத்தில் இருக்க தண்ணீர் வெப்பமாக இருக்கும். அப்போ இந்த வெப்பத்தை நார்த்துக்கு கொண்டு போகக்கூடிய கன்வேயர் சிஸ்டம் தான், வெப்பம் மட்டும் இல்லை, அந்த நியூட்ரிஷன்ஸும் கூட, அந்த கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் கூட, இது எல்லாவற்றையும் வடதுருவத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த அமோக்கோட மிகப்பெரிய வேலை. அங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை இந்த அமோக் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ வடதுருவம், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய கண்டம் ஒரு மனிதர் வாழக்கூடிய ஒரு குளிருடன் இருப்பதற்கும், தென் துருவத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற பெரும் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு வடதுருவத்துக்கு சென்று வடதுருவத்தில் இருக்கின்ற குளிர்ந்த நீரை தென் துருவத்துக்கு சேர்ப்பது தான் இந்த அமோக்கோட மிகப்பெரிய வேலை. இது இல்லைன்னா இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு வெப்பத்தில் போய் நின்றுப்போம். அதே நேரத்தில் ஐரோப்பிய கண்டம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு குளிர் பிரதேசமாக, முழுவதும் பனிபடர்ந்த பிரதேசமாக மாறிடும். இதை கடந்த பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. இந்த அமோக் சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விளைவுகள் ஏற்பட ஆரம்பித்த பிறகு அமோக் சென்று திரும்பி வருவது வேகம் குறைந்திருப்பதாகவும், அதுவும் இன்னும் சில ஆண்டுகளில் அல்லது சில 10 ஆண்டுகளில் அந்த அமோக் முழுவதுமாக உடைந்து விடும் என்று ஒரு ஆய்வறிக்கை 2021 வந்துச்சு. அப்போ உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு காலநிலை மாற்ற அறிஞர்கள் அந்த ஆய்வறிக்கை தப்பு, அமோக் உடைவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது அப்போது என்ன டிபேட் இருந்துச்சுன்னா, என்ன விவாதம் இருந்துச்சுன்னா, அமோக் உடையுமா உடையாதாங்கிற விவாதம் தான் இருந்துச்சு. ஆனால் உலகத்தில் இருக்கிற பல்வேறு மிதவைகள், அதாவது பாயன்ஸ், ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் பற்றியும், எவ்வளோ தண்ணி ஆர்டிக் பனிப்பாறைகள் உருகி அங்கே குளிர்ந்த நீராகுவதால் அது சென்று திரும்பிவதற்கான கால அளவு அதிகரித்து வருவதையும் நாம் பல்வேறு ஆய்வுகள் மூலமாக தெரிய வந்து கடந்த ஆண்டு என்னாச்சுன்னா, அமோக் உடைவது, அதாவது அமோக் கொலாப்ஸ் ஆவது உறுதி அப்படிங்கிற விஷயத்துக்கு காலநிலை மாற்ற அறிஞர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் இப்பொழுது அமோக் இன்னும் சில 30-40 ஆண்டுகளில் 50% கொலாப்ஸ் ஆயிரும் சொல்லி இந்த ஆய்வறிக்கை சில நாட்கள் முன்பாக வெளிவந்துச்சு. இந்த ஆய்வறிக்கை வெளிவந்தவுடன் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் மிக கவலையோடு பகிர்ந்து கொள்கிற விஷயமாக அமோக் மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த கன்வேயிங் சிஸ்டம் நடக்காட்டி வடதுருவத்தில் இருக்கின்ற மீன்கள், இன்னும் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காது. ஏன்னா அந்த அமோக் தான் தென் துருவத்திலிருந்து நியூட்ரிஷனை கொண்டு போய் வடதுருவத்தில் சேர்க்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஆர்டிக்கில் உள்ள பனிப்பாறைகள் உருகி பனிப்பாறைகளோட தண்ணி இங்கே கலக்குது. இன்னொன்று ஓஷன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய பெருங்கடலுடைய கடற்பரப்பு வெப்பம் மிக கடுமையாக அதிகரித்திருப்பதும் இந்த அமோக்கோட கொலாப்ஸுக்கு முக்கியமான காரணம் என்பதை விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் உறுதிபட தெரிவித்துட்டார்கள். அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அமோக் உடையுமா உடையாதா என்ற இந்த விவாதம் இன்றைக்கு 2050 உடையுமா, 2070 உடையுமா, 2100 உடையுமாங்கிற விவாதமாக மாறியிருப்பதை கவலையோடு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலநிலை மாற்றம் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு, காலநிலை மாற்றம் அமோக் சிஸ்டத்தில், பெருங்கடல் நீரோட்டங்களில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் மிக மிக பெரியது. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை 2050 2100 அமோக் உடைந்தால் என்னாகும் என்றால், தென்துருவ நாடுகள், கண்டங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற வெப்ப அளவை கொண்டிருக்கும். வடதுருவ கண்டங்களான ஐரோப்பா வாழ்வதற்கு தகுதியற்ற குளிர் கொண்ட பிரதேசமாக இருக்கும். இங்கிலாண்டில் ஒரு 60-70% ஸ்னோ கவனம் ஆகிடும். ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் பனிபடர்ந்த பிரதேசமாக மாறிடும். ஏன்னா குளிர் கீழே வரல, இந்த கன்வேயன் சிஸ்டம் ஒர்க் பண்ணல. அப்போ வெப்பம் இங்கேருந்து மேலே போகலை, ஏன்னா கன்வேயன் சிஸ்டம் ஒர்க் பண்ணல, அல்லது ஸ்லோவாகுது.
ஸோ அப்போ இது நடக்காட்டி வெறும் இது அந்த அட்லாண்டிக் பெருங்கடலுக்கான பிரச்சனை இல்லை. நமக்கு தான் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல்னு பேர் பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு பெருங்கடல் தான். அந்த ஒவ்வொரு பெருங்கடலுக்கும் அந்த நாட்டுக்கு அருகாமையில் உள்ள பேர்கள் நம்ம வந்து வச்சுருக்கோம். பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் ஓஷன்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது உலகம் முழுவதும் பல்வேறு பகுதியில் அதன் தாக்கத்தை நாம் உணர முடியும். இந்த அமோக் என்கிற ஒரு பெருங்கடலின் நீரோட்டம் உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தை அல்லது கிளைமேட்டை ஒரு சீராக வைத்திருப்பதற்கு இந்த அமோக் என்கிற கன்வே சிஸ்டம் வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த அமோக் என்கிற கன்வே சிஸ்டம் வேலை செய்யாட்டி உலகம் மிகப்பெரிய ஒரு சவாலாக வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறிவிடும் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உடையுமா உடையாதா என்ற இந்த விவாதம் இன்றைக்கு 2050க்குள் 50% உடைந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விவாதம் திரும்பி இன்னும் 2050னா ஏதோ ஒரு 2000 வருஷம்லாம் இல்லை, இன்னும் 20 வருஷம் தான் இருக்குது. 2050னா 2050 காலையில் ஜனவரி 1ஆம் தேதியில் அது நடக்காது. இப்பொழுதே நேற்றிலிருந்தே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகரிப்பதற்கும் ஆர்டிக் பனிப்பாறைகள் உருகுவதற்கும் முக்கியமான காரணம் காலநிலை மாற்றம் தான், கிளைமேட் சேஞ்ச் தான். அப்போ உலகத்தின் பல கண்டங்களை விட இந்த காலநிலை மாற்றம் ஐரோப்பிய கண்டத்தின் நிலப்பரப்பு வெப்பத்தை மிக அதிகமாக உயர்த்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஒன்று வெப்பம் அதிகரித்து ஐரோப்பிய கண்டம் முழுவதும் வெப்பம் உயர்கிறது. இன்னொரு பக்கம் அமோக் உடைந்து ஐரோப்பிய கண்டத்தை ஒரு பனிபடர்ந்த பிரதேசமாக மாற்றுவதற்கான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த ரெண்டும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடியவை என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காலநிலை மாற்றம் என்பது என்றோ வரக்கூடிய எந்த தலைமுறைக்கோ வரக்கூடிய பிரச்சனை அல்ல. இந்த தலைமுறை சந்தித்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம் தான். அதனால் உலகத்தில் இருந்த எல்லா விஞ்ஞானிகளும் அறைகூவலாக கொடுத்து எல்லோரும் புதைப்படிம எரிபொருளை பயன்படுத்துவதை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள். பிரேக் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல்ஸ் என்று. அந்த பிரேக் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல்ஸ் என்கிற இந்த இயக்கம் மாபெரும் இயக்கமாக மாறி மக்கள் பங்களிப்புடன், நாடுகள் மற்றும் அரசுகளின் பங்களிப்புடன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றால்தான் அமோக் என்கிற சிஸ்டம் உடையாமல், ஏற்கனவே உடைஞ்சிட்டு இருக்குது, மேற்கொண்டு மேலும் சிதையாமல், உடைந்து போகாமல், வலுவிழக்காமல் காப்பதற்கான முயற்சியில் உலகம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறைகூவலை அந்த அமோக் குறித்து ஆய்வுகளை வெளியிட்டுள்ள அந்த ஆய்வறிஞர்களும் விஞ்ஞானிகளும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அமோக் நாளைக்கான பிரச்சனை அல்ல, இன்றுக்கான பிரச்சனை, நேற்றைக்கான பிரச்சனை. அதை எதிர்கொண்டு நாம் வாழ்வதற்கு தகுதியுள்ள நிலப்பரப்பாக இந்த பூமியை மாற்றுவதற்கு காலநிலை மாற்றம் என்கிற மிகப்பெரிய சவாலை நாம் எதிர்கொண்டு அதன் தாக்கத்தை மட்டுப்படுத்தி நம்முடைய பல்வேறு கட்டமைப்புகளை வலுப்படுத்தி ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இந்த புவியில் வாழ்வதற்கான வழிவகைகளை விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தலைமுறைக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு பணி, கடமை. அதை செய்வோம். வாருங்கள், இன்னொரு தலைப்பில் அடுத்த வாரம் பேசுவோம். நன்றி.